இல்ல. வேத வசனங்கள்ல போய் பார்க்கும்போது, இந்த புதுப்பித்தல் பற்றியும் வேத வசனங்கள் பேசுது. அதே சமயத்துல உயிர்ப்பித்தல் பற்றியும் அங்க வேத வசனங்கள் பேசுவத நம்ம கவனிக்கிறோம். அப்போ 2 வார்த்தைகள் இருக்கு. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம புதுப்பிக்கிறோம் அல்லது நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னாலும் சரி, அல்லது தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னாலும் சரி, ஒரே மாதிரி இந்த வார்த்தைகள நம்ம புரிந்து கொள்வது இயல்பாக இருக்கு. 2ம் ஒண்ணு தான். புதுப்பித்தலும், உயிர்ப்பித்தலும் ஒன்றுதான் என்பது போல அங்க நமக்கு தெரியுது. ஆனா தேவன் எப்போதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வார்த்தையில விரயம் செய்ய மாட்டாங்க. 2 வார்த்தைகள் இருக்கு என்று சொல்லப்பொழுது, 2மே ஏதாவது குறிப்பிட்ட நமக்கு உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளாகவே இருக்கு. அப்போ ரினியூவல் புதுப்பித்தல்னா பொறுத்து, ரிவைவல் உயிர்ப்பித்தல்னா எதை குறிக்கிறது என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். நமது கவனம் புதுப்பித்தல் பற்றி இருக்காது. ஆனா உயிர்ப்பித்தல் பற்றி அதிகமா நான் உயிர்ப்பித்தல புரிஞ்சு கொள்ளும்போது, புதுப்பித்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அது பற்றி சில விஷயங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். முதலாவது வேத வசனங்களை நம்ம பார்க்கும்போது, நாம் எல்லோருமே அழைக்கப்பட்ட நிலையில் கண்டிப்பான எல்லாருடைய வாழ்க்கைக்கும் முதல் புதுப்பித்தல் அடுத்தது எந்த வேத வசனத்தினுடைய ஒரு ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். நம்ம நாம நமது சரீரங்களுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக கொடுக்கணும். அதுவே புத்தியுள்ள நம்முடைய பற்றி நமக்கு இப்படியாக அர்ப்பணித்த வாழ்க்கையில நமக்கு அந்த புதுப்பித்தல் என்பது துவங்கி நடந்த நேர்த்துக்கொண்ட நம்பிக்கை மூலமா கொண்ட உடன்படிக்கையின் மூலமா புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. அந்த புதுப்பித்தல் தொடரும். அப்படி தொடர்ந்து அது உங்களுக்குள்ள நிறைவேறும் போது நீங்கள் மறுரூபமே ஆக்கப்பட்டுடுவீங்க என்பதுதான் வசனத்தினுடைய கருப்பொருள். அப்ப என்னன்னா, நாம் எல்லோருமே நமது உடன்படிக்கையில பிரவேசித்த போது புதுப்பிக்கப்பட்டோம். இப்போ 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கும் பொழுது, அந்த புதுப்பித்தல் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில நடந்து நிறைவேற வேண்டும் என்பது நமக்கு அங்கு சொல்லப்படுது. வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்ம ரொம்ப சாதாரணமா புரிந்து கொண்டா, ஆமா, உடன்படிக்கை செய்தபோது நாம புதுப்பிக்கப்பட்டோம். ஏன்னா, அதுவரைக்கும் மாம்சமான மனிதர்களாக இருந்தோம். உடன்படிக்கையின் மூலமாக நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஒரு புதுப்பித்தல் நமக்குள்ள நடந்துச்சு. இன்னவே நாம ரினியூடு அந்த நாளுல. ஆனா அதற்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே நாம் ஏதோ ஒரு ரீதியில புதுப்பிக்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம், இருக்கணும் என்பது அப்போஸ்தல் பவுலினுடைய அந்த வார்த்தைகள். அன்பானவர்களே, இந்த புதுப்பித்தல் இப்படியாக நமக்குள்ள நடந்து நிறைவேறக்கூடியதாக இருக்கு. வருஷத்துல ஒரு முறை நமது இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறுகிற அந்த பந்திக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வேளையில, அந்த ப்ராசஸ்ல கூட ஒரு புதுப்பித்தல் நமக்குள்ள அங்க நடக்குது. அதற்கு நாம கவனம் கொடுப்போம் என்பதுதான் இந்த நாட்கள்ல நம்முடைய சிந்தனையா இருக்கு. இந்த புதுப்பித்தல், புதுப்பித்தல் என்று சொல்லும்போது, உண்மையில நாம எத அங்க குறிப்பிடுகிறோம்? ஒரு வேலை.
இப்படியாக நம்மை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்து, ஒருவேளை ரொம்ப விசேஷமாக நினைவு கூறுதலின் அனுசரிப்பிலேயும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அந்த புதுப்பித்தலை நமக்குள்ள செய்கிறோம் என்றால், உண்மையில நமக்குள்ள என்ன நடக்குது? என்ன நடக்கணும்? அன்பானவர்களே, ஒரு ஒரு உதாரணம் நாம சொல்லலாம். அதற்கு முன்பு ஒரு வசனம் வாசிங்க. ஆக்சுவலி அந்த புதுப்பித்தல் என்பது எந்த ரீதியில, எந்த விதத்துல, எதற்காக என்று ஏசாயா 40ல 31 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். பாத்தீங்களா? சோ இங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன ஆயிடுறாங்க? புது பெலன் அடைந்து. இங்கிலீஷ்ல அதே வசனம் நம்ம வாசிச்சோம்னா, "But they that wait upon the Lord shall renew their strength." அந்த ரினியூவல், அந்த புதுப்பித்தல் என்பது ஒருவேளை தமிழ்ல புது பெலன் அடைந்து, ஒருவேளை ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே சொன்னோம்னா, பெலனை புதுப்பித்தல். நாம புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் நம்மை என்று சொல்லும் பொழுது, இந்த பாதையில தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை, கடமைகளை, பொறுப்புகளை, சோதனைகளை எல்லாவற்றையுமே நாம எதிர்கொண்டு, அதன் மத்தியில தேவ சித்தத்த செய்து நிறைவேற்றுவதற்கு நமக்கு பெலன் தேவைப்படுது. அந்த பெலனை நாம் என்ன பண்ணிக் கொள்ளுகிறோம்? புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். கண்டிப்பா மெமோரியல் சீசன்ல மற்ற நாட்கள்ல பாருங்க, இது ஒவ்வொரு நாளுமே இந்த புதுப்பித்தல் நமக்குள்ள நடக்கணும் தான். ஆனா மெமோரியல் சீசன்ல ரொம்ப ஸ்பெஷலாவே அது நடந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த சீசன்ல நம்முடைய இரட்சகரையே பார்க்கிறோம். அவருடைய சிலுவையே பார்க்கிறோம். அவருடைய பாத்திரத்தையே தியானிக்கிறோம். அப்படின்னா, அந்த ஆட்டினுடைய மாம்சத்த என்ன பண்றோம் நாம? புசிக்கிறோம். புசிச்சு, ஜீரணித்து, அதன் மூலம் ஒரு பெரிய பெலன் அங்க பெற்றுக்கொண்டு, புசிப்பதற்கு முன்பு இருந்ததை விட இப்போ அந்த பெலனை இன்னும் என்ன பண்ணிக்கிறோம்? புதுப்பிச்சுக் கொள்ளுகிறோம். அதிகரித்துக் கொள்ளுகிறோம். வளர்த்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் இயேசு எப்படி இந்த பாதையில தேவனுடைய சித்தம் செய்தாங்க? இவ்ளோ சோதனை, இவ்ளோ பாடுகள் மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில எப்படி தம்மையே தாழ்த்துனாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. பார்க்கிறோம், தியானிக்கிறோம், கிரகிக்கிறோம், உள்வாங்குறோம். பெலன் அங்க புதுப்பித்துக் கொள்கிறோம். இது வந்து ஒரு இத இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணா, இந்த புதுப்பித்தல் நடக்கும்போது, உண்மையில என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு உதாரணத்த நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு வீட்ட புதுப்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. என்ன அர்த்தம்? ஒரு வீடு இருக்குது. அது ஒரு நிலையில இருக்கு. இப்ப அத நாம புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் அப்டின்னா, அத இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் என்ன பண்றோம் நாமோ? பாருங்க, இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் அத மேம்படுத்திக் கொள்கிறோம். அவ்வளவுதான். ஒருவேளை இன்னும் அதிக அறைகள நாமோ அங்க செய்வோம். இல்லாட்டி இன்னும் வசதிகளோட இருக்கும்படிக்கு, இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அத என்ன பண்றோம்? இன்னும் மேம்படுத்திக் கொள்றோம். அவ்வளவுதான். அப்போ நமது புதுப்பித்தல் என்று சொல்லும் பொழுது கூட, பாருங்க, இன்றைக்கு நாம ஒரு வளர்ச்சி நிலையில இருக்கிறோம். பெலன்ல ஒரு 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 நிலையில நாம் அங்கு காணப்படுகிறோம். புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லும்போது, இந்த பெலனை, இந்த வளர்ச்சிய இன்னும் என்ன பண்ணிக்கிறோம் நாமோ? அதிகரித்துக் கொள்ளுகிறவர்களாக அங்கு இருக்கிறோம். இந்த புதுப்பித்தல நம்ம உற்று கவனித்தோம்னா, இதுல நமது பங்கு அதிக அதிகமாக அங்கு இருக்கு. கண்டிப்பா தேவனுடைய உதவி நமக்கு இருக்கும். ஆனா, நம்மையே நாம புதுப்பித்துக் கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பிரயாசங்கள் அதுல அதிகமாக இருக்கணும். இருந்தே நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். அதே சமயத்துல இது வந்து ஒரு பெரிய மாற்றமானா, பெரிய மாற்றம் கிடையாது. ஒரு மாற்றம் இருக்குது. நேற்றைய விட இன்றைக்கு என்ன ஆயிருக்கிறோம்? வளர்ந்திருக்கிறோம். இன்றைய விட நாளைக்கு என்ன ஆவோம்? வளருவோம். அந்த புதுப்பித்தல் நமக்குள்ள கரெக்ட்டா இருந்துச்சுன்னா. ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை பேசுறோம். மெமோரியல் சீசன். ஆமா, கண்டிப்பா. இந்த சீசன்ல நம்ம கொடுக்கக்கூடிய கவனம், நம்ம செய்து கொள்ளக்கூடிய சுய பரிசோதனை, உண்மையா நமக்குள்ள செய்து கொள்ளக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்பது, கடந்த வருஷத்த விட அந்த புதிய வருஷத்துக்குள்ள இன்னும் அதிக பலத்தோட நாம அங்க முன்னேறுவோம். நம்முடைய பார்வை ரொம்ப தெளிவா,
நம்முடைய சுய கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக, மன உறுதி இன்னுமே ஆ அதிக உறுதியான தன்மையோட என்று சொல்லி, இந்த ரீதியில பல கோணங்கள்ல வந்து அந்த புதுப்பித்தல் வந்து நமக்குள்ள நடப்பதாக அங்க இருக்கு சகோதர, சகோதரிகளே. அப்ப புதுப்பித்தல் என்று சொல்லும் பொழுது, அது உண்மையில ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறுதல் தான். அது பெலன் எடுத்துக்கொண்டா, அதிக பலப்படுத்துதலுக்குள்ள நம்மை அங்கு கொண்டு போது. ஒருவேள வளர்ச்சி என்று நாம அங்க சொல்லணும். நம்ம வளர்ச்சிய கவனம் கொடுக்கிறோம். புதுப்பித்தல் என்று சொல்லுவோம். அந்த புதுப்பித்தல் நமக்குள்ள ஒவ்வொரு நாளுமே இருக்கணும். ஒருவேள விசேஷமாக மெமோரியல் சீசன்லன்னா, கண்டிப்பா இந்த ரீதியில நம்மை நாமோ புதுப்பித்துக் கொள்ளணும். நம்முடைய அனைத்து காரியங்களையுமே சுய பரிசோதனை செய்து, சீர்படுத்திக் கொண்டு, இன்னும் அதிக மன உறுதியோடு இந்த பாதையில முன்னேறுவதற்கு அந்த புதுப்பித்தல் நமக்குள்ள அங்க செய்யணும். இதை ஒரு வசனத்துல நாம மேலுமே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் மறுரூபப்படுகிறோம். ஆமா, பாருங்க. மகிமையின் மேல மகிமை அடைந்து, அது நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ வந்து அங்க குறிக்குது. அது என்ன மகிமையின் மேல மகிமை அடைஞ்சு அப்புறம் மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது, நமக்கு ரீபிரிண்ட்ல அ வாசகம் இருக்கும். இதய வளர்ச்சியின் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு சென்று, நாம் அவருடைய மகிமையில் பங்கு கொள்ளவிருக்கும் இறுதி நிலைக்கு தயாராவதற்கு தேவையான முன்னேற்றத்தை அடைவதை குறிக்குது. குரோத், வளர்ச்சி, முன்னேற்றம், மேம்படுத்துதல். நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னா, இருதய அளவுல, இருதயத்தின் குணலட்சணங்களின் அளவுல, அந்த ரீதியில இருக்கிற நிலையில இருந்து இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுகிறோம் நம்மை. நான் ஜெனரல் டெஃபினிஷன் தான் குடுக்குறோம். பொதுவான விளக்கம் தான். எப்படியெல்லாம் பொருத்தி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமோ, தாராளமா எடுத்துக்கலாம். வைராக்கியமா? ஆமா. பரிசுத்தமா? ஆமா. உண்மை தன்மையா? கண்டிப்பா. சுய கட்டுப்பாடா? நிச்சயமா. விசுவாசமா? கண்டிப்பா. இவைகளில் எல்லாமே இருக்கிற நிலையில இருந்து நம்மை வளர்த்திக் கொள்வதற்கு, மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள், பிரயாசங்கள், கவனங்கள் குடுத்து, அப்படியாக நம்மையே என்ன பண்ணிக்கிறோம்? புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். நமது பெலனை புதுப்பித்து கொள்ளுகிறோம் என்று சொல்லலாம். கிறிஸ்துவைப் போலவே மேன்மேலும் வளர்ந்து வருதல். அன்பானவர்களே, ஏன் இந்த புதுப்பித்தல் நமக்கு ரொம்ப அவசியம் ஒருவேளை என்று கேட்டா, ஒவ்வொரு நாளும் ஏன் நம்மை புதுப்பித்துக் கொள்ளணும்? அல்லது ஒவ்வொரு மெமோரியல் சீசன் ஏன் அதற்கான விசேஷ காலமாக இருக்கு என்று சொன்னா, பிரியமானவர்களே, இந்த பாதையினுடைய தன்மை நாம ஒவ்வொரு நாளும் கடந்து போக, கடந்து போக இது நெருக்கமான பாதை. போக, போக இந்த பாதை என்னதான் ஆகும்? போக, போக என்னதான் ஆகும்? ஆமா, இன்னும் நெருக்கம் தான் ஆகும். அப்படின்னா, நமக்கான அனுபவங்கள் கடினமாகத்தான் இருக்கும். நமக்கான சவால்கள் ரொம்ப வீரியம் மிக்கவைகளாகத்தான் இருக்கும். இன்றைக்கு எதிர்கொண்ட சூழல பார்க்கிலும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாம் எதிர்கொள்ள போகிற சூழல், ஏதோ ஒரு ரீதியில ஒரு நமது விசுவாசத்துக்கு பரீட்சையாக, சோதனையாகத்தான் இருக்கும். அப்ப என்ன? நம்ம என்ன பண்ணணும்? புதுப்பித்துக் கொள்ளணும். நமது பெலனை புதுப்பித்துக் கொள்ளணும். சகோதர, சகோதரிகளே. அப்போ இதற்கு என்று சொல்லலாம். அல்லது வசனத்தையே நம்ம பார்த்தோம்னா, மகிமையின் மேல மகிமை அடைஞ்சா தான் என்ன ஆவோம்? மறுரூபம் ஆவோம்னா, இப்படி ஒரு வளர்ச்சி நிலையிலிருந்து அடுத்த வளர்ச்சி நிலைக்கு நம்மையே நாம முன்னேற்றிக் கொண்டால் மாத்திரமே, இறுதியில இந்த மாம்ச ரூபத்த விட்டுட்டு எந்த ரூபத்துக்கு போ முடியும்? ஆவியின் ரூபத்துக்கே அங்கு போக முடியும். நம்முடைய ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்கு அப்படி போக முடியும். அப்போ சாதாரண மனிதர்களாக இருந்துட்ட நம்மை, நமது உடன்படிக்கையை அங்கீகரிச்சு, நாமும் அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டதின் மூலமாக, ஒரு விதத்துல புதுப்பித்து கொண்டோம். தேவன் நம்ம புதுப்பித்தாங்க என்று சொல்லலாம். இந்த பாதையில ஒவ்வொரு நாளுமே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை மெமோரியல் சீசன்ல அது ரொம்பவுமே விசேஷமான பிரயாசமாக இருக்கணும். ஆனா இந்த புதுப்பித்தல் என்பது ஒரு
சொல்லும்படியான ஒரு மாற்றத்தை நமக்குள்ள உண்டு பண்ணுது. இதுல தேவனுடைய பங்கு இருந்தாலும், நம்முடைய பங்கு அதிகமாக இருக்கு. இது ஒரு வளர்ச்சியை குறித்ததான ஒரு விஷயம் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனா ஒரு நல்ல ஒரு வசனத்துல இந்த புதுப்பித்தல் உண்மையிலேயே நமக்கு நடக்கணும்னா, நாம எப்படி இருக்கணும் என்பது பற்றி அழகா நமக்கு சொல்லியிருக்கு. அந்த வசனம் ஏற்கனவே வாசிச்சது தான். ஆ ஏசாயா 40:31ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்னாவாங்க? புது பலன் அடைவாங்க அப்படின்னா, பட் தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷால் ரினியூ தயர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ, அவங்க தான் என்ன பண்ண முடியும்? தங்களை இப்படி பெலன்ல புதுப்பித்துக் கொள்ள முடியும். தங்களை ஆவியில மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று. ஆனா இந்த கர்த்தருக்கு காத்திருத்தல்னா என்ன? காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது, எப்படியாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைய செய்வதற்கு அவருடைய எஜமான் வந்து உத்தரவு கொடுக்க அவர் என்ன பண்ணலாம்? காத்திருக்கிறது போல நாம அங்க இந்த மீனிங் வந்து எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா, அதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய பதம் "காவா". அதுக்கான அர்த்தம் வரும்பொழுது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அர்த்தம். ஆமா, வெயிட் காத்திருத்தல் என்பதும் அர்த்தமா தான் இருக்கு. பட் அதுக்கு முன்பாக டு பைண்ட் டுகெதர் பெர்ஹாப்ஸ் பை ட்விஸ்டிங். நெக்ஸ்ட் பிக்சர் காமிச்சீங்கன்னா, பாருங்களேன் இந்த கயிறு இல்லையா? ஒரு நூலு, அப்புறம் அது மாரி பல நூட்கள் சேர்ந்து ஒரு சரடு, அது மாரி சில சரடுகள் சேர்ந்து என்னது ஒரு கயிறு பின்னப்படுது என்று வைத்துக் கொள்வோமே. குறிப்பாக ஒரு ஒரு 3 என்ன சொல்லலாம்? சின்ன கயிறுகள் சேர்ந்து ஒரு பெரிய கயிறு அங்க பண்றாங்க. பண்ணும்போது, அந்த ஒரு கயிறு இன்னொரு கயிறோட என்ன ஆகுது? பின்னி பிணைஞ்சு இந்த பெரிய கயிறு வந்து அங்க உருவாகுது இல்ல. அந்த மாரி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைவதை அந்த எபிரேய பதம் வந்து அங்க குறிக்குது. இப்போ கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொன்னா, ஏதோ ஒரு உத்தரவை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்காக காத்திருத்தல் என்ற ரீதியில இத அர்த்தம் நம்ம பண்ணிக்கொள்ளாம, கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது தேவனோட, அவருடைய தெய்வீக சித்தத்தோட, அவருடைய சிந்தையோட, அவருடைய இருதயத்தோட, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் அப்படியாக ஒன்று சேர்ந்து, இணைந்து, பிணைந்து இருப்பதற்காக காத்திருத்தலை அங்க குறிக்கும். அப்ப அதாவது யார் ஒருவர் காத்திருந்து தேவனோடு, அவருடைய சித்தத்தோடு தன்னை அப்படியாக இசைத்து, இணைத்துக் கொள்ளுகிறாரோ, ரொம்ப சிம்பிளா. யார் தேவனுக்கு நெருக்கமா தங்களை வைத்துக் கொள்ளுகிறாங்களோ, அவரோட ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு 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 உறவுக்குள்ள தங்களை கொண்டு வருகிறாங்களோ, அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணிக்கலாம் தங்களை புதுப்பித்து கொள்ளலாம். அவர்களுக்கு அந்த புது பெலன் கிடைக்கும். அல்லது பெலன்ல ஒரு புதுப்பித்தல் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்துட்டு அப்போ இந்த சீசன்ல ஒருவேள நம்மை நாம புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லிட்டா, அது நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஒருவேளை இதுவரைக்கும் இருந்தத விட, இன்னும் தேவனை என்ன பண்றோம்? நெருங்குகிறவர்களாக நம்மை காத்துக் கொள்ளுகிறோம். அப்போ தேவனை நெருங்கி இருப்பதுனா என்ன? அல்லது தேவனை எப்படி எதன் மூலமெல்லாம் நாம் நெருங்க முடியும்? அவருக்கு அருகாமையில, அவருடைய சமூகத்துல, அவருடைய சன்னதியிலேயே நம்ம சிந்தை அளவுல நம்ம எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? இது நம்முடைய பிரயாசமாக இருக்கணும். உண்மையான பிரயாசம் அப்படின்னா, கண்டிப்பா அதிக ஜெபம் இருக்கணும். கண்டிப்பா அதிக அவருடைய வார்த்தைகளின் மீதான சிந்தனை, தியானம் என்பது இருக்கணும். அவைகளின்படி நமது வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே ஒரு சீர்தூக்கி பார்க்குதல் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா குறைகள், பலகீனங்கள் கண்டறியப்படும் பொழுது, அவைகளை பற்றின உணர்வுக்கு வந்துட்டு, அவைகளை களைந்து போடுவதற்கு நேர்மையான முயற்சிகள் வந்து அங்க இருக்கணும். பட் இதுதான் மீனிங். நம்மை நாம புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னா, இந்த ரீதியில நாம புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். யார் தேவனுக்கு அருகாமையில தங்களை காத்துக் கொள்ளுகிறாங்களோ, அவருடன் நெருக்கமான உறவுல தங்களை இணைத்துக் கொள்ளுகிறாங்களோ,
அவர்கள் புது பலன் நிச்சயம் அடைவாங்க. பிரியமானவர்களே, ரீப்ரிண்ட்ல 36:56ல தேவ ஆவியின் வடிவமைக்கும் மற்றும் செதுக்கும் தாக்கங்களைத் தவிர, நமது உருமாற்றத்திற்காக சிறப்பாக நியமிக்கப்பட்டுள்ள வழிமுறை என்ன என்று கேட்டா, தேவனுடைய மகிமையை கவனத்துடனும் இடைவிடாமலும் என்ன பண்ணணும்? தியானிப்பதே. பட் இங்கிலீஷ்ல வந்து அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இன் த கேர்ஃபுல் அண்ட் கான்ஸ்டன்ட் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். கான்ஸ்டன்ட் கான்டெம்ப்ளேஷன். தேவனுடைய மகிமை, அவருடைய தன்மைகள், அவருடைய குணம், அவர் செயல்படுகிற வழிகள், விதங்கள், முறைகள், அவைகளை பற்றின சிந்தனை, யோசனை, அதிக கேள்விகள், ஆராய்ச்சி, அத உள்வாங்குவது, இது எல்லாமே அந்த கான்டெம்ப்ளேஷன் வந்து அங்க. பிரியமானவர்களே, இது நமது புதுப்பித்தல் என்று நாம் அங்க புரிந்து கொள்கிறோம். இப்போ நமது பாடத்தினுடைய முக்கிய கோணமே நமது உயிர்ப்பித்தல் பற்றி தான். கண்டிப்பா நாம் உயிர்ப்பிக்கவும் படுகிறோம். அது குறித்து வசனம் எங்க வாசிக்கிறோம்? ஏசாயா 57:15. அதுதான் ஆதார வசனமா கொடுத்தோம். வாசிங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பாருங்க, இந்த இடத்துல தேவன் சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அவர் செய்யக்கூடிய, நிகழ்த்தக்கூடிய உயிர்ப்பித்தல் வந்து இங்க சுட்டி காண்பிக்கப்படுது. இது ஆங்கிலத்துல வாசிச்சோம்னா அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை ரிவைவ். ரிவைவ் என்று அங்கு வருது. அது என்னது? தேவன் நம்மை உயிர்ப்பித்தல். உயிர்ப்பித்தல். அன்பானவர்களே, இந்த உயிர்ப்பித்தல் என்கிற வார்த்தையை நம்ம விளக்கி சொல்லணும்னா, இப்ப மறுபடியும் புதுப்பித்தலுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்ல. ஒரு வீடு இருக்கிற நிலையிலிருந்து அது என்ன பண்ணப்படுது? மேம்படுத்தப்படும் போது அது புதுப்பித்தல் என்று சொன்னோம்ல. அதே வீட்டு உதாரணத்தை எடுத்து உயிர்ப்பித்தல்னா என்னன்னா, வீடு தான் ஒரு நிலையில இருந்தது தான். என்ன ஆச்சு? எரிஞ்சு போச்சு. இந்த வீடு இடிஞ்சே போச்சு. இருந்த நிலையில இல்ல, இருந்த நிலையில இருந்து இல்லாமலே போயிட்டு, இப்ப இந்த இல்லாமல் போன நிலையிலிருந்து மீண்டும் அதை என்ன பண்ணுவது? எடுப்பித்து கட்டுவது என்ன சொல்லலாம்? உயிர்ப்பித்தல். ஏன்னா உயிர்ப்பித்தல்னா அழகா இருக்கு. உயிரோட இருந்துச்சு, கிட்டத்தட்ட செத்த நிலைக்கு போச்சு. உயிரற்ற நிலைக்கு போச்சு. செத்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த மாரி. அப்படின்னா, ஒரு நல்ல நிலையில இருந்து சரிவை சந்தித்த, வீழ்ச்சியை சந்தித்த, விடுதலுக்குள்ள போயிட்டு, அந்த நிலையில இருந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருதல் என்பது உயிர்ப்பித்தல். இப்ப நமது ஆவிக்குரிய பாதை, வாழ்க்கைய உற்று கவனிக்கும் பொழுது, 2மே நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. சில எப்போதுமே நடக்க வேண்டியது இந்த புதுப்பிக்கப்படுதல். மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை மெமோரியல் சீசன்ல அதுக்கான ஒரு விசேஷ தருணமாக இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல நமக்கு இந்த உயிர்ப்பித்தலே அவசியமா இருக்கு. ஏன்னா, தேவனுடைய கிருபையில வளர்ந்து வந்த ஒரு நிலையில இருந்து நாம் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? சரிந்து போக வாய்ப்பு இருக்குது. விழுந்து போக வாய்ப்பு இருக்கு. மங்கின நிலைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த நிலைக்கு நம்ம போகும் பொழுது ரொம்ப கடினம். இப்ப இந்த நிலையிலிருந்து நம்மையே நாம என்ன பண்ண முடியாது? உயிர்ப்பிக்க முடியாது. அதுக்கு வந்து பிரதானமா யாருடைய பங்கு இருக்குது? பாருங்க வசனத்துல, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். சொல்றாங்க, நான் உயிர்ப்பிக்கிறேன் உங்கள. ஏன்னா, அந்த மாரி ஒரு நிலைக்கு ஒருவர் போகும் பொழுது, அன்பானவர்களே, அவருக்குள்ள தேவன் தான் இரக்கமா உயிர்ப்பிக்கணும். அந்த உயிர்ப்பித்தல் என்பது சாதாரண மாற்றம் இல்ல. பெரிய மாற்றம். இப்ப புதுப்பித்தல் சொல்லும்போது, இருக்கிற நிலையிலிருந்து என்ன பண்ணிக்கிறோம்? மேம்படுத்திக்கிறோம். அது ஒரு ஓரளவு மாற்றம் இருக்கு. ஒரு ஒரு மாடரேட் சேஞ்ச்.
ஆனா உயிர்ப்பித்தல் என்று சொல்லும்போது, இருந்த நிலையிலிருந்து விழுந்துட்டு, விழுந்த நிலையிலிருந்து என்ன பண்ணப்படுகிறோம்? உயிரூட்டப்படுகிறோம். டிராஸ்டிக் சேஞ்ச். தேவனே நமக்குள்ள அங்கு செய்ய முடியும். இது வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு. எப்படி நம்ம அங்க பார்க்கலாம் என்று சொன்னா, ஆ அதாவது ஒரு விழுந்த நிலையிலிருந்து தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்பது அதே வசனம் தான். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் பாருங்க நெக்ஸ்ட் வார்த்தை என்னது? நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை பாருங்க. அப்ப நொறுங்கி போன நிலைமையில இருக்கிறவங்கள என்ன பண்றாரு அவரு? உயிர்ப்பிக்கிறார். யார் உயிர்ப்பிக்கப்படுறாங்க? இருந்த நல்ல நிலையிலிருந்து நொறுங்கி போயிட்டாங்க. சரிஞ்சுட்டாங்க. விழுந்துட்டாங்க. சோர்ந்துட்டான். இவங்கள தேவன் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப எளிமையாக கேள்வி கேட்கலாம். நம்மை அப்படியாக சரிவுக்குள்ள கொண்டு போகிற, வீழ்ச்சிக்குள்ள கொண்டு போற, அல்லது ஒரு மங்கின நிலைக்கு வழிநடத்துவது என்பது எது? அல்லது எதனால நாமோ அந்த மாரி நொறுங்கி போனவர்களா நாம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். இந்த பாதையில நமது மாம்சம், உலகம், பிசாசு எப்போதும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு? எதிர்த்து நம்ம எப்ப வந்து பின்வாங்க செய்யலாம் என்பதே நமது 3 விரோதிகளினுடைய தொடர் முயற்சியாக அங்க இருக்கு. அப்படின்னா, இந்த பாதையில நமக்கு கடுமையான போராட்டங்கள் இருக்குது. சொந்த மாம்சத்தோடையும், சுற்றி இருக்கிற உலகத்தோடும். பின்பு இவைகளை நமக்கு எதிரான ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம்? தந்திரமான ஒரு விரோதி, சத்ரு, சாத்தான். இவைகளோடு நமக்கு ஒரு கடுமையான போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. நெறைய சமயங்கள்ல இவங்களுடைய வஞ்சகங்களுக்குள்ள என்ன பண்ணிடுறோம் நாமோ? விழுந்துடுறோம். அது மாத்திரமில்ல, நம்ம ஒருவேளை அந்த மாரி சோர்ந்து போவதற்கு எது கூட காரணமா இருக்கு என்று சொன்னா, இந்த வசனத்துல தேவனுடைய ஒரு அருமையான தன்மை சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து நித்திய வாசி. அப்படின்னா, முன்பிருந்தே இருக்கிறாங்க. அது ஓகே. அது ஈஸியா புரியுது. ஆனா அவர் வசிக்கிற ஸ்தலம் பத்தி சொல்லும்போது, உன்னதத்திலும், பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். உன்னதத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறார்ன்னா, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறார் என்பதை காண்பிக்குது. இந்த உயர்ந்த இடம் அப்படிங்கிறத லிட்டரலா எடுத்துக்கலாம். ஏன்னா, இப்ப பரலோகம் என்னன்னு எங்கன்னு கேட்டா நம்ம எங்க தான் பார்ப்போம். மேல பார்ப்போம். சரி மேல எங்கன்னு கேட்டா என்னதான் சொல்ல முடியும்? மேல. அதுல போய் நம்ம எங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவது? ஒருவேளை என்ன ஹைட்னா வேணா அப்ப என்ன சொல்லுவோம்? அது உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கு. லாஃப்டி பிளேஸஸ். ஆனா, அத அடையாளமா எடுத்துட்டான். அடையாளமா எடுத்துட்டான். ரொம்ப உயரத்துல இருக்கிறவர். அத அடையாளமா எடுத்துட்டா, இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா? ஒருவரும் சேரக்கூடாத அது என்ன அர்த்தம் அப்டின்னா, அவருடைய பரிசுத்தத்தினுடைய உச்சபட்ச நிலை. மனுஷங்கள்ல யாருமே எட்ட முடியாத பரிசுத்தத்துல அவர் அங்க இருக்கிறாங்க என்பது போல, இங்க உயர்ந்த ஸ்தலத்துல அவர் இருக்கிறார் என்பது தேவன் தேவனுடைய தரம், அவருடைய தரநிலை என்பது கூட ரொம்ப உயர்ந்து காணப்படுது. ஒருவேளை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல நாம அடைய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற அல்லது நமக்கு நியமிச்சிருக்கிற தரநிலையும் எப்படிதான் இருக்கு? வெரி ஹை. சகோதர, சகோதரிகளே சப்ஜெக்ட்ல, ஆர்டிகல்ல சில வார்த்தைகள் எல்லாம் அப்படி இப்படி வரும். அத உண்மையா முடிஞ்ச அளவுக்கு இருதயத்துக்குள்ள உள்வாங்கினா நல்லது. தேவனுடைய தரநிலை அல்லது அவர் நமக்கு நியமிச்சுட்டு நாம எட்டி படிக்கணும்னு வச்சிருக்கிற அந்த தரநிலை என்பது லாஃப்டி, வெரி ஹை. ரொம்ப உயர்ந்தது. இப்போ அந்த உயர்ந்த தரநிலை நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, இந்த பாதையில நெறைய சமயங்கள்ல எட்டி பிடிக்க முடியறதில்ல. அந்த தரநிலையோடு நாம செய்யக்கூடிய செயல்கள் அல்லது நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய தவறுகள ஒப்பிட்டு பார்க்கும்போது, நமக்கு என்ன ஆயிடுது நெறைய சமயங்கள்ல, சோர்வு அடைஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா சோர்வு அடைஞ்சிடும். ஒரு பாயிண்ட் நம்ம அங்க பார்க்கும்போது நெக்ஸ்ட் போடுங்க. ரீப்ரிண்ட் தான். அ தேவனோடு இணக்கத்தில் இருக்கிற விரும்புவோர் அனைவரும்
உங்கள் சொந்த குறைபாடுகள் குறித்து மனம் திரும்புபவர்களாகவும், அவருடைய உயர்ந்த தரநிலைகள், அவருடைய பரிசுத்தமான தரநிலைகள் மீது மதிப்பு கொண்டவர்களாக இருக்கணும்னா, அவருடைய தரநிலை உயர்ந்தது, பரிசுத்தமானது. அவைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாம நெறைய சமயங்கள்ல நமது செயல்கள் வந்து அங்க போயிடுது. அத நம்ம ஒருவேள நம்ம அத சிந்திச்சு பார்க்கும்போது, ரொம்ப சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு. கண்டிப்பா அவருடைய தரம் வந்து உயர்ந்ததுன்னா, எப்படி நாம சொல்லலாம்? இப்ப உதாரணத்துக்கு மத்தேயுல சொல்லும்பொழுது, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே! நீங்க கண்களினால இச்சித்தாவே என்ன ஆயிடுச்சு? பாவம். ஐயோ! நம்ம எதுக்கு முயற்சித்துட்டு இருக்கோம்னா, பாவத்த எப்படியும் கிரியைகள் அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வரக்கூடாதுன்னு முயற்சித்துட்டு இருக்கோம். அதிலேயே நெறைய சமயம் என்ன ஆயிடுறோம்? தப்பு பண்ணிடுறோம். தேவன் எதிர்பார்க்கிற தரநிலை என்னன்னா, நீங்க கிரியைகள் அளவுக்கு கொண்டு வரத பத்தி கூட பேசல. எது பேசுறாரு? நீங்க மனதளவுல கொண்டு போயிட்டீங்கன்னாவே பாவம் செஞ்சீங்க. அப்ப நாம எதுக்கு முயற்சி பண்ணுகிறவர்களா இருக்கணும்? மனதளவுல கூட அத நாம பாவம் செய்வதற்கு விரும்பாதவர்களாக இருக்கணும். என்ன ஸ்டாண்டர்ட் அது? இந்த தரநிலைய நம்மோடு அங்க ஒப்பிட்டு பார்க்கிறோம். நெறைய சமயங்கள்ல அந்த தரநிலைக்கு இசைவா நமது செயல்கள், நம்முடைய இருதய நிலை அங்க காணப்படுறதில்ல. சோர்வடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சக மனிதர்கள், சகோதர, சகோதரிகள் சொல்லல. சக மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும். ஒரு ரூல் தேவன் வைக்கிறாங்க. எப்படி கையாளணும்? அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ, அதையே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? பொன்னான பிரமாணம். பிரியமானவர்களே, ஃபேமிலி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வேலை ஸ்தலம், உலகம். நம்ம வந்து இந்த பொன்னான பிரமாணத்துல அதனால நம்ம வழிநடத்தப்படுகிறோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, எல்லா அக்கேஷன்லயும். சக மனிதன் என்று ஒருவர் வரும்பொழுது, அவங்க நமக்கு அவங்க நம்மகிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோ, எப்படி நடந்துக்கணும்னு நாம விரும்புறோமோ, அது மாரி தான் நாம என்ன பண்ணணும். இவ்ளோ லாஃப்டி ஸ்டாண்டர்ட் இது. எவ்வளோ முறை நம்ம தடுமாறிடுறோம். தடுமாறிடுறோம்னு தெரிஞ்சா, எந்த அளவுக்கு நொந்து போயிடுறோம். இல்லையா? சோர்வு அடைஞ்சிடுறோம். அதே மாரி தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகள், கடமைகள், ஊழியங்கள பற்றி யோசித்து பாருங்க. அவரு அதன் மத்தியில நாம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இருந்தா அனலா இருங்க. இல்லாட்டி இடம் காலி பண்ணிடுங்க. அதான் தேவன் சொல்றாங்க. இருந்தா அனலா இருங்க. பி ரெட் ஹாட். அவ்வளவுதான். அன்பானவர்களே, எல்லா தருணங்கள்லயும், எல்லா ஊழியத்திலயும் இந்த மாரி இருக்கிறோமா நாம? நெனச்சு பாருங்க. அப்படி இருந்து ஒருவேளை எந்த ஊழியத்த எப்பேற்பட்ட பிரயாசத்த, பலி, தியாகமே செஞ்சுட்டா கூட, தேவன் எதிர்பார்ப்பது, நான் அப்பிரயோஜனமான ஊழியன் என்று என்ன பண்ணிக்கோ, மனசுல நெனச்சுட்டு சைலன்ட்டா இருங்க. ஆனா நம்ம விஷயத்துல, நம்ம அப்படி இருந்துடுறோமா? ஒரு சாதிச்ச உணர்வு வந்துடுதுல்ல. மத்தவர்கள பார்க்கிலும் பெரியவர்கள் என்கிற எண்ணம் வந்துடுதுல்ல. சோ, இப்படி தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிற தரநிலைய நம்ம போய் சிந்திச்சோம்னா, ரொம்ப உயரமா. நெறைய சமயங்கள் அதற்கு சமமா நம்முடைய செயல்கள் வந்து, அது கிட்ட நம்ம செயல்கள் வராதபோது, நம்ம என்ன ஆகுறோம் கண்டிப்பா சோர்ந்து போய் தான் அங்க செய்றோம். அது மாத்திரம் இல்ல, சில சமயங்கள்ல நாம் செய்யக்கூடாத பாவங்களையே செஞ்சிடுகிறோம் என்பது உண்மை. பிளண்டர் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த பாதையில நம்ம செய்திடுவதற்கு அதிக வாய்ப்புகள் அங்க இருக்கத்தான் செய்யும். அது மாரி சமயங்கள்ல, ஒருவேள அது மாரி சமயங்கள் தான் இருதயத்தின் அளவுல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நொறுங்கினவர்களா, நறுங்கினவர்களா அங்க அப்போ இது போல நாம வந்துட்டு சரிவை சந்திக்கவோ, மங்கி போகவோ, விழுந்து போவோ வாய்ப்புகள் இந்த பாதையில அதிகமாக இருக்கு அன்பானவர்களே. பரவாயில்ல. அது தேவனுடைய அந்த வார்த்தைகள் கவனிக்கும்போது, அப்படி எந்த நிலைக்கு எந்த நிலையிலிருந்து நாமோ ஒரு வீழ்ச்சியவோ, மங்குதலையோ சந்திச்சாலும் கூட, அந்த நிலையிலிருந்து அவரால நம்ம என்ன பண்ண முடியும்? உயிர்ப்பிக்க முடியும் என்பது ஒரு நம்பிக்கை தரும் வார்த்தைகள். ஒரு ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் நமக்கு. இது போன்ற வார்த்தைகள் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஆழமாக தியானிச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா, மாம்சத்துல இருக்கிற கடைசி நொடி வரைக்கும், இந்த மாம்சத்தினாலேயோ, உலகத்தினாலேயோ, பிசாசுனாலேயோ அந்த சோர்வுக்குள்ள நம்ம போவதற்கு
அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தேவன் இந்த மாதிரி எவ்விதமான சோர்வுக்குள்ள நம்ம போனா கூட, அந்த நிலையிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். உயிர்ப்பிக்கவே விரும்புறார். ரிவைவ் பண்ணவே அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்கிற ஞாபகம் ஒருவேளை மனதுல நம்ம பதிய வச்சுட்டோம்னா, அது போன்ற தருணங்கள்ல நமக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும். ஒரு ஆறுதலாக. வசனத்துல ரோமர் 8:11 சொல்லும் பொழுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களே என்ன பண்ணுவார்? God can revive. அதுக்கு அது அவங்க காமிச்சிருக்கிற ஒப்புமை கவனிச்சா நல்லது. அன்றியும் இயேசுவை எங்க இருந்து எழுப்பினவர்? கர்த்தர் இயேசு மரிச்சபோது இல்லாம போயிட்டார். இல்லாம போயிட்டார். தேவனுடைய வல்லமை என்னன்னா, அப்படி இல்லாமல் போயிட்டவர புதிய சுபாவத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க என்ன சோர்வுக்குள்ள போனா, உங்களையும் என்ன பண்ணுவார் அவர்? கொண்டு வருவார் பழைய நிலைக்கு. ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அங்கே இருக்கு. ஆனா இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு நல்ல நிலையில இருந்தோம், வளர்ச்சியின் பாதையில இருந்தோம், நடக்கக்கூடாதது நடந்துச்சு, செய்யக்கூடாதத செஞ்சோம், சோர்ந்துட்டோம், வீழ்ந்துட்டோம், மங்கிட்டோம். இந்த நிலையில இருந்து தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். நமக்கு ஒரு ரிவைவல் இருக்குது. கண்டிப்பா தேவன் செய்ய வல்லவர் தான். ஆனா சும்மா செஞ்சுடுவாரா? அத நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் நம்மகிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணும்ல. என்ன எதிர்பார்க்கிறாங்க? என்ன அந்த வசனத்துல இருக்கு. அவர் யாரத்தான் உயிர்ப்பிப்பாரு? இந்த வசனம் இல்ல. ஆதார வசனம். அடுத்த ஸ்லைடு காமிங்க. ஆ. அவர் வந்து யார அவர் உயிர்ப்பிப்பார்? யார ரிவைவ் பண்ணுவார் என்று கேட்டா, யாருக்கு நொறுங்குண்ட இருதயம் இருக்கோ, யாருக்கு நறுங்குண்ட இருதயம் இருக்கோ, அவங்கள வேணா உயிர்ப்பிப்பார். இப்ப இது பெரிய விஷயம் இது. நம்ம எல்லாருமே பலகீனங்களினால மேற்கொள்ளப்படுகிற ஜனங்களாக இருக்கிறோம். எல்லாருமே செய்யக்கூடாதத செஞ்சுட்டு அப்புறம் கண்ணீர் விடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே சரிவு, மங்குதல், வீழுதல் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கு. நாம் எல்லாருமே சோர்ந்து போன நிலையில, ஆவியில கிட்டத்தட்ட செயல்பட முடியாத நிலைமையில போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவன் அந்த நிலையிலிருந்தும் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப கண்டிஷன் என்னன்னா, அவர் எல்லாரையுமே என்ன பண்ணிறது இல்ல, உயிர்ப்பிக்கிறது இல்ல. யார் இருதயம் நொறுங்கி இருக்கு, யார் இருதயம் நறுங்குண்டு காணப்படுது, அவங்கள வந்து அவர் என்ன பண்றார்? அவர் உயிர்ப்பிக்கிறார். சோ வசனங்கள் அங்க இருக்க ரெஃபரன்ஸ்க்கு அங்க காமிச்சோம். நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம் அல்லது நொறுங்குண்ட ஆவி. இவங்கள தேவன் வந்து உயிர்ப்பிக்கிறார். இப்போ இந்த நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம்னா என்ன? பாருங்க அது தமிழ் வார்த்தைகள் தான். அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்க எ புரோக்கன் ஹார்ட் அல்லது கான்ட்ரைட் ஹார்ட் அல்லது கான்ட்ரைட் ஸ்பிரிட். ரீபிரிண்ட்ல சகோதரர் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் நல்லா குடுக்குறாங்க. எ ஹார்ட் இஸ் புரோக்கன் when it is bowed down with grief and sorrow. அடுத்தது கொஞ்சம் வேகமா இருந்தா நல்லா இருக்கும். அடுத்தது துயரத்தாலும் வருத்தத்தாலும் துவண்டு போகும்போது ஒரு இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக நாம சொல்லலாம். அப்படின்னா இன்னும் துல்லியமா சொன்னா, திடீரென்று ஏதோ ஒரு இழப்பு, அசம்பாவிதம் நடக்கும்போது நம்ம இருதயம் என்ன போகுது? என்ன ஆகுது? அங்க நொறுங்கி நொறுங்கி போகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு இழப்போ, ஒரு ஒரு நடக்கக்கூடாத அசம்பாவிதமும் நடக்கும்போது, ஒரு திடீர்னு ஒரு துயரம், ஒரு வேதனை, ஒரு பாரம் நம்மை அழுத்துதுல்ல. அப்ப அந்த நிலை என்ன நிலை? நொறுங்குண்ட இருதயம். உதாரணத்துக்கு நம்மை நேசித்த அல்லது நாம நேசித்த ஒருத்தர மரணத்துல இழக்கும்போது, அந்த செய்தி நமக்கு கேள்விப்படும் பொழுது வேதனை வருது. அந்த இழப்ப உணர்கிறோம். ஒரு பெரிய அழுத்தம் நமக்கு நேரிடுது. அங்க நாம வந்து என்ன ஆயிடுறோம்? நொறுங்கி போனவர்களாக காணப்படுறோம்.
அது நொறுங்கின இருதயம். அப்படின்னா சமீபத்துல திடீரென்று ஒரு மிகப்பெரிய மனவேதனை, மன துக்கம், மன துயரத்துக்குள்ள நாம போனவங்களா இருந்தா, அந்த நேரத்துல நம்ம இருதயம் நொறுங்கின இருதயம் என்று சொல்லலாம். ஒருவேளை வசனத்துல நம்ம ஒரு உதாரணம் காண்பிக்கணும்னா, சீசனுக்கு பொருத்தமா, கர்த்தர் இயேசுவ 3 முறை அவர் மறுதலிச்சார். யாரு? பேதுரு. அந்த 3வது முறை அவர் மறுதலிச்சதுக்கு அப்புறம், அவருடைய நிலை பற்றி வசனங்கள் சொல்லுது. 2 முறை கூட பரவாயில்ல. அவர் மறுதலிக்கிறார். ஆனா, அவர் மறுதலிக்கிறது கர்த்தர் இயேசுவுக்கு தெரியாத மாரி நடக்குது. ஆனா 3வது முறை மறுதலிக்கும்போது, கேட்கக்கூடிய தூரத்துல தான் அந்த விஷயம் நடக்குது. இவர் மறுதலிப்பது கர்த்தர் இயேசுவுக்கு நல்லாவே கேட்குது. ஒருவேளை அந்த கடைசி பார்வை பார்க்குறாங்க. அந்த தூரத்துல தான் அந்த மறுதலிப்பு நடக்குது. தான் மறுதலிச்சதையும், தான் மறுதலிச்சத கர்த்தர் இயேசு கேட்டு பார்த்ததையும் யாரு உணர்றார்? அப்போஸ்தலன் பேதுரு உணர்றார். மனம் கசந்து அது புரோக்கன் ஹார்ட். அது புரோக்கன் ஹார்ட். ச்சே! என்ன காரியம் நான் செய்தேன். ஆண்டவர் அப்பயே சொன்னாங்க. நான் தான் சரியா உள்வாங்கல. நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னேன். 3 முறை மறுதலிப்பாய்ன்னு சொன்னாருன்னா, அப்பயாவது உணர்ந்திருக்கும். சொன்ன மாரி நான் மறுதலிச்சுட்டேன். நான் மறுதலிச்சது அவர் காதுல விழுந்து, அவர் என்னை பார்த்தாரு. கண்டிப்பா அது ஒரு புரோக்கன் ஹார்ட். ஆனா என்ன ஆச்சரியம், அது தேவன் ரிவைவ் பண்ணாங்க. அந்த நொறுங்கின இருதயத்த தேவன் என்ன பண்ணாங்க? உயிர்ப்பித்தாங்க என்பதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. இப்போ அது நொறுங்கின இருதயத்துக்கு ஒரு உதாரணம். இப்ப நறுங்கின இருதயம் என்று சொல்லும்பொழுது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, பாருங்க அடுத்த வரிகள்ல இருக்கு. "ஹார்ட் இஸ் கான்ட்ரைட் when it has a quiet, deep, continual sorrow for acts not in harmony with righteousness." நீதிக்கு இசைவற்ற செயல்கள செஞ்சதுனால, அமைதியானதும், ஆழமானதும், தொடர்ச்சியானதுமான துயரத்தை இருதயம் கொண்டிருக்கும்போது, அது மனம் வருந்திய அல்லது நறுங்குண்ட இருதயமாக பாருங்க. அப்ப நொறுங்கினதுக்கும், நறுங்குண்டதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அங்க இருக்கு. இது கன்டினியூவல் சாரோ. எதனால அப்டின்னா, ஏதோ திடீர்னு நடந்த சம்பவம் இல்ல. ஏதோ ஒண்ணு, ஒண்ணுக்கும் மேல. ஆனா நீதிக்கு புறம்பா நாம செஞ்சுட்டோம். நம்ம இருதயம் நல்லாவே உணருது. பாவம், மீறுதல், அக்கிரமம், அநியாயம், வார்த்தையில, செயல்ல, எதுலயோ வேணாம். நம்ம மனசாட்சிக்கு நல்லாவே தெரியுது. ச்சே! தேவனுடைய நீதிக்கு புறம்பா நான் நடந்திருக்கிறேன். நல்லாவே தெரியுது. அதனால ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு வேதனை யாரும் அறியாத வண்ணம், ஆனா நம்ம இருதயத்துல ரொம்ப நாள் நீடிச்சுட்டு இருக்கு. ரொம்ப நாளா அந்த கண்டிஷன். நறுங்கி போன இப்படி கூட நம்மில் யார் வேணாலும் கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா இருக்கிறோம். ஒருவேளை ரொம்ப தாழ்மையா சொன்னா இருந்திருக்கு. பெர்சனலா நமக்கு இருந்திருக்குது. இருந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் அறிக்கை பண்ணணும்னு சொன்னா, எனக்கு இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. சகோதரிகளே. ஒருவேளை ஸ்கிரிப்சுரலா ஒரு நல்ல உதாரணம் தாவீது சொல்லலாம். பத்சேபாள் கூட அவர் செஞ்சுட்ட தப்பு, செய்யும்போது பெருசா அவருக்கு உணர்வு இல்ல. ஆனா தப்பு நடந்ததுக்கு அப்புறம், பாவம் நடந்ததுக்கு அப்புறம், அவருக்கு ஏதோ ஒரு கவலை உள்ள வந்துடுது. ஒருவேள வசனங்கள்ல போய், அவர் பத்சேபாள் கூட அந்த பாவத்துல ஈடுபட்டதுக்கும், அந்த பாவம் உணர்த்தப்பட்டு, நாத்தான் தீர்க்கதரிசினால, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு தாவீதே அவர் வார்த்தையில சொல்றதுக்கும் இடைப்பட்ட காலம் 2 வருஷம் கிட்டத்தட்ட. இந்த 2 வருஷ பீரியடு தேவன் பர்ப்பஸாவே அனுமதிச்சுட்டார் தாவீது. அந்த செயல், பாவ செயல் அவருடைய இருதயத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவர பாரத்துக்குள்ள, வேதனைக்குள்ள அவர் கடந்து போய் துக்க நிலையில இருக்கிறார். ஒரு சரியான பாயிண்ட். அந்த பாயிண்ட் வரும்போது தான் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறார். அவர் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்ன உடனே, மேல அவர்னால முடியல. ஐயோ! நான் பாவம் செஞ்சுட்டேன். அன்பானவர்களே, ஆனா தேவன் அந்த நறுங்கின இருதயத்தை கூட என்ன பண்ணாங்க? புதுப்பிச்சாங்க. நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு. அப்போ தேவன் நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம், ஆவி உயிர்ப்பிக்கிறாங்க, ரிவைவ் பண்றாங்க. அப்படின்னா உண்மை.
இன்னும் நெறைய உதாரணங்கள் வேதத்துல நாம போய் அங்க பார்க்க முடியும் சகோதர, சகோதரிகளே. அப்போ நம்ம எந்த மாதிரியான செயல செஞ்சு, இருதய அளவுல நறுங்கினவர்களாக நாம காணப்பட்டாலும் கூட, அந்த நிலையில இருந்து தேவன் நம்ம என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவர் எதிர்பார்க்கிறது என்னது? நொறுங்கி இருக்கணும் அந்த இருதயம். நறுங்கி காணப்படணும். அப்டின்னா, வருத்தத்துல, வேதனையில, துயரத்துல அப்டின்னா செஞ்சிட்ட செயல், செஞ்சிட்ட அக்கிரமம், அநியாயம் எதுவோ குறித்த வருத்தம், வேதனை, பாரம் இருதயத்துல இருக்கணும். அது அந்த செயல் நடந்த உடனேயோ அல்லது நீடித்தோ அது காணப்பட்டுச்சுன்னா, அந்த இருதயம் தேவன் பார்க்குறாங்க. பரவாயில்ல. என்னுடைய பிள்ளை தான் என் நீதிக்கு புறம்பான விஷயத்துல தான் போய் மாட்டிக்கிட்டாங்க. கரைப்படுத்திக் கொண்டாங்க. ஆனா இருதயத்த பார்த்தா, அந்த செயல் நிமித்தம் நொறுங்குதல் இருக்குது, நறுங்குதல் இருக்குது. இது நான் உயிர்ப்பிக்கிறதுக்கான சாதகமான இருதயம் தான். நான் உயிர்ப்பிக்கிறேன். தேவன் அப்படி என்ன பண்ணிடுறாங்க? உயிர்ப்பிக்கிறாங்க. சகோதர, சகோதரிகளே. ஆனா, இந்த வருத்தம் மாத்திரம் பத்தாது. இந்த வருத்தம் இருக்கணும். அந்த வருத்தத்துல மனம் திரும்புவதற்கு ஏதுவான விருப்பமும் இருக்கணும். இருந்தா தான் என்ன ஆகும்? என்ன பண்ணாங்க தேவன்? அது உயிர்ப்பிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு கண்டிஷன். 2 கொரிந்தியர் 7:10ல அது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷனா இருக்கு. தேவன் வந்து நமது சோர்வுகள்ல இருந்து, சரிவுல இருந்து கம்மிங் பிரதர். அவர் நம்மை உயிர்ப்பிக்கணும் என்று சொன்னா, வாஸ் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த நறுங்கின இருதயமோ, ஆவியோ, அது வந்து தேவனுக்கு ஏற்ற தேவன் விரும்புகிற துக்கம். நெறைய சமயங்கள்ல அது ரொம்ப ஒரு வசனம் கூட இருக்கு. முக துக்கம் நல்லது. நம்ம முகம் துக்கப்பட்டிருக்குன்னா குட். சில சமயங்கள்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நமக்கே தெரியுது. அது முகத்துல துக்கமா வெளிப்படுது. நல்லது. ஏன்னா, தேவனுக்கேற்ற துக்கம் எங்க வழி நடத்தும்? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு நம்மை அங்க வழிநடத்தும். ஆனா இங்க நல்லா கவனிக்கணும். அந்த ரட்சிப்புக்கு துக்கமும் இருக்கணும். செய்த செயல் விஷயத்துல. அப்புறம் என்ன இருக்கணும்? மனம் திரும்புதல் வந்து அங்க இருக்கணும். இந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். அந்த காம்பினேஷன் முக்கியம். ஏன் அப்டின்னா, சில சமயங்கள்ல ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு இருக்காது. ஆனா நாம உயிர்ப்பித்தல் எதிர்பார்த்துட்டு இருப்போம். தேவன் நம்மள ரிவைவ் பண்ணணும்னு நெனைப்போம். செய்யக்கூடாதத செஞ்சிருப்போம். தேவனுடைய நீதிக்கு விரோதமா நம்ம ஏதோ செஞ்சிருப்போம். அத பத்தின துக்கம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது மேக்ஸிமம்? மனம் திரும்பணுமே! மனம் திரும்புவதற்கான விருப்பம், அது பத்தின யோசனை, அதுக்கான முயற்சிகள், நீதியின் கிரியைகளா நம்மிடத்திலிருந்து வெளிப்படாம இருந்தா, தேவன் நம்ம என்ன பண்றதில்ல? உயிர்ப்பிக்கிறது இல்ல. ஒருவேள நம்மோ இப்போ பேதுருவ சொன்னோம், அல்லது தாவீது சொன்னோம். கரெக்ட்டா பொருந்தது. நொறுங்கினாங்க, நறுங்கி போனவங்களா இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல மனம் திரும்புவதற்கு ஒரு ஆவலும், தேடலும், விருப்பமும் இருந்துச்சு. தேவன் அவங்கள உயிர்ப்பித்தாங்க அந்த நிலையிலிருந்து. இப்ப நீங்களே சொல்லுங்க. தப்பு செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்க, வருந்துனாங்க. ஆனா மனம் திரும்பல. தேவன் விட்டுட்டார். உதாரணம் நீங்களே சொல்லுங்க. யார சொல்லலாம்? இந்த சீசன்ல ஜூடாஸ். ஜூடாஸ் விஷயத்துல நமக்கு நெறைய குழப்பங்கள் தான் இருக்கு. யூதாஸ் விஷயத்துல. இதுல கூட ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஏன்னா, தேவன் மனம் திரும்புனா அவங்கள என்ன பண்ணிடுவாரு? ஏற்றுக்குவாரே. ஆனா ஜூடாஸ் மனம் கசந்து அழுதான்னு வசனம் இருக்கு. அவரு ஏற்றுக்கணும் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? வசனம் இருக்கு வாசிங்க. ஆம், மத்தேயு 27:3, 4ல அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு என்ன பட்டாரு? ஸ்தாப- மனஸ்தாபப்பட்டு மனஸ்தாபப்பட்டு இந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பனிடத்திற்கும் திருப்பிக் கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன். என்ன ஆச்சரியம்! மனஸ்தாபமும் பட்டெடுக்கிறாரு. அறிக்கையும் செஞ்சுட்டார் தன் பாவத்த. பாவம் செஞ்சே
அது உன்பாடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ அப்ப ஜூடாஸ்னுடைய விஷயம் பார்க்கும்போது மனம் கசந்து இருக்கிறார் பிரதர். அவருக்கு இரக்கம் எல்லாம் காமிக்கணும் தேவன். ஏன் அவருடைய அழிவு நிரந்தர அழிவுன்னு நாம் சொல்லணும்? அப்படின்னு வருது. இது இங்கிலீஷ்ல போய் பார்த்தா அந்த வார்த்தை ரெப்பன்டன்ஸ்ன்னு தான் வருது. ஒருவேளை தமிழ்ல சொன்னா என்னதான் சொல்லணும்? மனமாற்றம்ன்னு தான் சொல்லணும். இங்க வேணா மனஸ்தாபம் இருக்கு. இங்கிலீஷ்ல ரெப்பன்டன்ஸே தான் வருது. இப்ப ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். இப்ப மேல நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? ஆம் 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஏதுவான அது உண்மையான மனம் திரும்புதல். அங்க வரக்கூடிய மனம் திரும்புதலுக்கான கிரேக்க வார்த்தை மெத்தனோயா. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, மன வருத்தம் இருக்கும். பாருங்க ரிக்ரெட் ஆர் கில்ட் இன்க்ளூடிங் ரெஃபர்மேஷன். செய்த குற்றத்துக்கான ஒரு வருத்தம் இருக்குது. ஆனா வருத்தத்தோடு பொருந்துவதற்கான ஒரு முயற்சியும் இருக்குது. அது உண்மையான ரெப்பன்டன்ஸ். வருத்தமும் இருக்கணும். பொருந்துவதற்கான மனம் திரும்புவதற்கான விருப்பம், முயற்சியும் இருக்கணும். ஆனா ஜூடாஸ்க்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வசனம் இங்கிலீஷ்ல ரெப்பன்டன்ஸ் தான். அங்க போய் பார்த்தோம்னா அது மெத்தனோயா கிடையாது. அது வந்து மெட்டமெல்லமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இதுக்கான அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் ரிக்ரெட். ஜூடாஸ் விஷயத்துல செய்த குற்றத்துக்கு வருத்தம் வேணா இருந்திருக்குது. ஆனா என்ன இல்ல, சரி பண்ணிக்கணும். அதிலிருந்து நம்மை சீர்படுத்திக்கணும். அதுக்கான ஒரு பரிகாரம் தேடணும். இந்த அளவுக்கு அந்த வருத்தம் அவர வழிநடத்த அவர் என்ன பண்ணல? அனுமதிக்காதது ரொம்ப. ஏன் அவருக்கு ஒரு மறு வாய்ப்பு இல்லாம போச்சு? பேதுருவுக்கு இருந்துச்சு. வேற வேற காரணங்கள் இருக்கு. பட் இன்றைய கோணத்துல பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் பார்த்தோம்னா, அங்க மனம் நொறுங்குச்சு, நறுங்கி காணப்பட்டது. மனமாற்றத்துக்கான விருப்பம் இருந்துச்சு. ரிவைவ் பண்ணார் தேவன். உயிர்ப்பித்தார். இங்க குற்றம் இருந்துச்சு. மனம் கசந்தாரு, வருத்தப்பட்டாரு. மனம் மாறுவதற்கான முயற்சியே இல்ல. பிரியமானவர்களே, இது நமக்காக இந்த பாயிண்ட்ட பேசிட்டு இருக்கோம். ஜூடாஸ்க்காக இல்ல. இது ஒரு வார்னிங். நம்மில் நமக்கு மாம்சத்தினால, உலகத்தினால ஏதோ இது போன்ற சோர்வுகளுக்குள்ள நம்ம போலாம். இயல்புதான் இந்த பாதையில். போகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளணும். ஆனா போவது நேர்ந்தா அது இயல்பு இந்த பாதையில. ஆனா அது எப்படிப்பட்ட சோர்வடைஞ்ச நிலையா இருந்தாலும், சரிஞ்சு போன நிலையா இருந்தாலும், தேவன் ரிவைவ் பண்ணுவதற்கு வல்லவர். மனசு இருக்கு தேவனுக்கு, இரக்கம் இருக்கு. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, வருத்தம் இருக்கா அந்த செயல் குறிச்சு. அதே சமயத்துல மனம் திரும்பணுங்கிற விருப்பம் இருக்குதா? இது 2 இருந்தா, அப்படிப்பட்டவங்கள அவர் என்ன பண்றார்? ரிவைவ் பண்றார். இல்லைன்னா, ஒருவேள அந்த வருத்தப்பட்டாரு. ஆனா, மனமாற்றம் உண்மையா இல்லங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சவுல் கூட சொல்லலாம். சவுல் வசனம் அங்க இல்ல. 1 சாமுவேல் 26, 21ல தாவீத கொலை பண்ணணும்னு முயற்சித்துக் கொண்டே இருந்தார். ஆனா, அவர கொலை பண்ணுவதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைச்சபோது, தாவீது என்ன பண்ணல? கொலை பண்ணல. அதுக்கான சான்ற தாவீது காமிச்ச உடனே, சவுல் என்ன சொல்லிடுறாரு? அப்பொழுது சவுல், "நான் பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா" அப்படிங்கும்போது, தாவீது திரும்பி போயிடல். ஏன் என்று கேட்கும்போது, பிரதர் ரசல் அழகா சொல்றாரு. இட் இஸ் a lesson that we all need to note. இங்க நாம் எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா, a wicked heart is an unreliable thing. ஒரு துன்மார்க்கம் நிறைந்த இருதயம் என்பது அவ்வளவு சீக்கிரத்துல நாம் என்ன பண்ணிட முடியாது? நம்பிட முடியாது. ஒரு வேள for the moment it may seem contrite, gentle and loving. இந்த குற்றத்த உணர்கிற அந்த தருணத்துல, அது வருத்தப்படுவது போல, ஒரு மென்மையானது போல காணப்பட்டாலுமே, அத என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. ஏன்னா, அது அந்த சமயத்துல தற்காலிகமா வரக்கூடிய ஒரு நிலை. உண்மையான மனமாற்றம் என்பது, உண்மையிலேயே மனம் மாறி இருந்துச்சுன்னா, பேச்சுல தெரியும், செயல்ல தெரியும். வேண்டிய நாளுக்கு தெரியும். அது பார்த்து தான் மனம் மாறுனது என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப என்னன்னா, நம்ம
குறிப்பிட விரும்புகிற காரியம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, தேவன் எந்த நிலையில இருந்தும் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு விருப்பமோ விருப்பம் உள்ளவரா, ம இரக்கம் உள்ளவரா, வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. ஆனா நாம ஒருவேள அது போன்ற சோர்ந்த, சரிந்த, விழுந்த நிலையில இருக்கிறோம். ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய வீரியம் மங்கி போய் இருக்குது. ஏன்னா தேவனுடைய நீதிக்கு விரோதமா நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துடுச்சு என்றெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டா, ஒருவேள உண்மையான வருத்தமும், உண்மையான வேதனையும், அதிலிருந்து மீண்டு வருவதற்கான விருப்பம், அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல பிரயாசங்கள் இருந்துச்சுன்னா, தேவன் நம்ம என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கிறவராக அங்க இருக்கிறாங்க அன்பானவர்களே. அப்படியாக அவர் உயிர்ப்பிக்கும்போது, ஆ பாருங்க அது மன்னிக்கணும். யூதாஸ் விஷயத்துல சில விஷயங்கள் நெக்ஸ்ட் போங்க அந்த ஸ்லைடுல. அந்த வெறும் வருத்தம் வந்து அடுத்து போங்க. ஓ! இதுக்கு முன்னாடி இதுக்கு இதுக்கப்புறம் வாங்க. ஆ துயரம் என்பது என்ன ஆகாது? மனம் திரும்புதல் என்று வெறுமனே துக்கம், துயரம் இருக்கு. ஆனா அது உடனே என்னன்னு ஏற்றுக்க முடியாது. மனமாற்றம் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனா யூதாஸ் மனஸ்தாபப்பட்டாரேன்னா, யூதாசுக்கு மனசாட்சி இல்லாமல் மனசாட்சி உள்ளவர் தானே! அதனால வருத்தம் அவருக்கு அங்க நேர்ந்தது. மற்றபடி இல்ல. ஆனா அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி இருக்கட்டும். அப்ப தேவன் வந்து நம்மை ஆ உயிர்ப்பிக்கும்போது அன்பானவர்களே, அந்த உயிர்ப்பித்தல்னால கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன என்று சொன்னா, விஷயம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் வந்து திறக்கப்படும். ஒருவேளை தேவன் நம்மை அந்த மாரியான சோர்வுகள்ல இருந்து உயிர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வசனம் அந்த ஏசாயா 57:15 இருக்கு. பணிந்தவர்களின் ஆவியை அவர் என்ன பண்றாரு? யார் தான் செய்திட்ட அந்த தவறையோ, குற்றத்தையோ, அநீதியையோ குறிச்சு மனம் வருந்தி, பாரப்பட்டு, மனம் திரும்புவதற்கு விரும்பி, தாழ்மையுள்ளவராக காணப்படுகிறாரோ, தேவன் அவங்களுடைய ஆவிய என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறாருங்கும்போது, அந்த ஸ்பிரிச்சுவல் ஐசைட் ஆவிக்குரிய பார்வைய அவர் என்ன பண்றாங்க? மறுபடியும் பிரகாசிக்க செய்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து அவங்க எந்த விதமான இக்கட்டான சூழல்ல, பாதக சூழல் இருந்தாலும், அந்த சூழல்ல இருந்து அவங்கள என்ன பண்றாங்கன்னு சொல்லலாம். விடுவிச்சு அவங்கள ஒரு ஒரு அமைதலான சூழலுக்கு தேவன் வழிநடத்த வல்லவர். சங்கீதம் 18:19ல அது நமக்கு அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, என் மேல பிரியமா இருந்தபடியால் என்னை எல்லா சமயங்களையும் விடுவிச்சுடுவார்ன்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல அதே அதே சூழல்களுக்குள்ள விட்டுட்டா கூட, கிருபை, இரக்கம் நமக்கு அந்த சூழல்ல அதிகமாக கிடைக்க செய்வாங்க. விளைவு நமக்கு ஒரு சமாதானமும், ஒரு இளைப்பாறுதலும் நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை மீண்டும் ஆவியில நாம உயர்த்தப்பட்டவர்களாக ஒரு நிலைய வந்து நமது பாதையில உணர்வோம் சகோதர, சகோதரிகளே. முடிவுக்காக நம்ம வரலாம். அப்போ பாருங்க, இது வந்து நம்முடைய உயிர்ப்பித்தலாக அங்க இருக்கு. அப்போ இந்த பாதையில தேவனுடைய வார்த்தைகள பார்க்கும் பொழுது, நமக்குள்ள புதுப்பித்தல் என்பதும் இருக்குது. நமக்குள்ள உயிர்ப்பித்தல் என்பதுமே நடக்குது. அப்படின்னா, நமக்குள்ள புதுப்பிக்கிற அனுபவமும், உயிர்ப்பிக்கிற அனுபவமும் இந்த பாதையினுடைய அனுபவங்களாக அங்க இருக்கு. ஆனா புதுப்பித்தல் என்று சொல்லும் பொழுது, ஒரு வகையில நாமே அதுக்கு பொறுப்பு. நம்மை அனுதினமுமே என்ன பண்ணிக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும்? புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஒருவேளை இந்த பாதையில தொடர்ந்து முன்னேற்றத்துல போயி மறுரூபமே ஆகணும்னா, ரினியூவல் வந்து எவ்ரிடே பேசிஸ்ல அங்க இருக்கணும். யார் கர்த்தருக்கு நெருக்கமாக தங்களை காத்துக் கொள்ளுகிறார்களோ, அதற்கே உரிய நல்ல நல்ல பிரயாசங்களின் மூலம் தே வில் பி ரினியூவ்ட். ஆனா அதே சமயத்துல ரிவைவல் நமக்கு இருக்குது. உயிர்ப்பித்தல் ஒருவேளை நாம இருக்கக்கூடிய நல்ல நிலையிலிருந்து பல காரணங்களினால சோர்வுற்று நலிவடைந்து ஆவிக்குரிய ரீதியில போனோம் என்றாலும் கூட, அந்த நிலையிலிருந்து தேவன் நம்மள என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிப்பாங்க வித் கண்டிஷன்ஸ். இருதயம் எப்படி இருக்கணும்? நொறுங்கினதா, நறுங்குண்டதாக காணப்படணும். மனமாற்றத்தை
விரும்பக்கூடியதாக, அதற்கான அறிகுறிகளை காண்பிக்கக்கூடியதாக இருந்தா, தேவன் வந்து அங்க உயிர்ப்பிப்பார். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் தான். தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம் நமக்கு நன்கு காமிக்குது. அந்த ஏசாயா 57:15 நம்ம வாசிக்கும்போது, அதாவது நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். தேவனுடைய அன்பு பாருங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அப்படின்னா ரொம்ப தூரத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் தேவனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் காமிக்கிறார். நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வாசம் செய்யறேன். ஆனா மறந்துடாதீங்க, இந்த பூமியில இந்த ஜனங்கள் பணிந்தவர்களுடைய இருதயத்திலயும் நான் என்ன பண்றேன்? வாசம் பண்றேன். அது என்னுடைய ஒரு ஒரு உச்சம் தான். இது இன்னொரு ஆனா அப்படி எதற்கு அவங்க இருதயத்துல வாசம் பண்ணுவேன்? ஏன்னா அவங்க நொறுங்கின இருதயம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நறுங்கின ஆவி உள்ளவங்களா இருக்கு. அவங்கள நான் என்ன பண்ண போறேன்? உயிர்ப்பிக்கிறதுக்காக அவங்க கிட்ட நான் அங்க வாசம். பெரிய விஷயம். எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவன் நமக்கு வந்து பிதாவா இருக்கிறாங்க இந்த பாதையில. நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். அதான் ஒரு வசனம் ஸ்கிப் பண்ணிட்டோம். அது மறந்துட்டு, அவரு நெறிந்த நாணல என்ன பண்றது இல்ல? முறிக்கிறது இல்ல. மங்கி எரிகிற தொட்டா உடைஞ்சிடும்னு தெரியும். அத அவர் உடைக்கிறது இல்ல. ரொம்ப என்னது அணையிற மாரி தான் எரியுது. ஆனா அத அவர் அணைச்சிடுறது இல்ல. எவ்ளோ அன்பு எவ்ளோ அன்பு இரக்கம் நமக்கு அங்க தெரியுது சகோதர, சகோதரிகள். சோ அப்ப என்ன பண்ணணும் இந்த பாதையில? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, எப்போதுமே நம்மை புதுப்பிக்கக்கூடிய நிலையிலும், உயிர்ப்பிக்கக்கூடிய நிலையிலும் காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த நிலையில இருக்கிற வரைக்கும், தேவன் நம்மிடத்துல அவருடைய கிரியைகள நடப்பிப்பார், நடப்பிக்க முடியும். உங்களில் நற்கிரியையை துவங்கினவர் என்று வருது இல்ல. அப்போ தேவன் நமக்குள்ள ஒரு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல வேலைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அற்ப மண்ணு அற்ப மண்ணா இருக்கிறோம். நம்மை திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்துகிற ஒரு அருமையான டிவைன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இது தொடர்ந்து நடக்கணும் அப்டின்னா, நாம வந்து புதுப்பிக்கப்படக்கூடியவர்களா, உயிர்ப்பிக்கப்படக்கூடியவர்களா, அந்த நிலையில நம்ம என்ன பண்ணிக்கணும்? காத்துக்கணும். அதுவரைக்கும் அவரு ஒண்ணு மேலும் மேலும் என்ன பண்ணுவாரு? புதுப்பிப்பாரு அல்லது சரிஞ்சுட்டா உயிர்ப்பித்து மீண்டும் புதுப்பிக்கவும் வல்லவர். அந்த செயல முற்றுப்பெறச் செய்வதற்கு வல்லவர். ஒருவேள அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அன்பானவர்களே, இந்த அழைப்பை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யார் வந்து புதுப்பிக்கப்பட மாட்டாங்களோ, அப்படின்னா புதுப்பிக்கப்பட முடியாதவங்களா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த அழைப்பே போறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோயில்ல எத்தன பேர் அழைப்புக்குள்ள இருக்கிறோம்? இவ்வளோ பேர் தான். ஏன் மத்தவங்க விஷயத்துல என்ன பிரச்சனை? ஏன் அவங்களுக்கு அழைப்பு போல? அது மாரி அப்படியே நினைத்து பாருங்க. உலகத்துல எத்தன பேர் இருக்காங்க? ஏன் அழைப்பு இத்துணூண்டு பேருக்கு இருக்குது? மத்தவங்களுக்கு ஏன் போல? அழைப்பு தேவன் யாருக்கு குடுப்பாருன்னா, குடுத்தா அழைப்புக்குள்ள வந்து தங்களை புதுப்பிக்க அனுமதிப்பாங்களா? அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வடிவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு வணையக்கூடியவர்களா இருக்கிறாங்களா பார்ப்பார். இல்ல இது கல்லு, மண் இல்ல. உறுதியான கல்லுன்னா அது எதுக்கு தேவன் யூஸ் பண்றது? ஒருவேள புதுப்பிக்கப்பட முடியாதவர்களா இருந்தா அழைக்கிறதே இல்ல. நெக்ஸ்ட் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உயிர்ப்பிக்க முடியாத நிலைமைக்கு யாராவது போயிட்டாங்களா? அவங்களையும் தேவன் என்ன பண்றது இல்ல? ட்ரை பண்றது இல்ல. அவங்களையும் விட்டுடுறாங்க. ஏன்னா, நல்லா தான் வந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா போன நிலையிலிருந்து அவங்க மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட முடியாத நிலைக்கு போயிட்டா, அவங்களையும் தேவன் வந்து தொடர்றதில்ல. இது எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல நமக்கு வசனம் இருக்கு. தேவனுடைய நல்ல வார்த்தையை இனி வரும் உலகத்தில் பலன்களை ருசி பார்த்தும் அப்படின்னா, இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாங்க. புதுப்பிக்கப்பட்டவர்கள். இந்த பாதையில நன்கு பயணித்தவர்கள் தான். ஆனா மறுதலித்து போனாங்க. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது
ஓ! இவர்கள் மறுதலிச்சுட்டாங்க. ரொம்பவே சரிஞ்சு கீழ விழுந்தே போயிட்டாங்க. மனம் திரும்புதல் அவங்க கிட்ட காணப்படலைன்னா, ஐ கேனாட் ரிவைவ் தெம். அவங்கள நான் என்ன பண்ண மாட்டேன், உயிர்ப்பிக்க முடியாது. விட்டுடுறார். நிரந்தர அழிவுக்குள்ள அங்க போயிடுறார். சோ அப்ப இந்த புதுப்பிக்கிற மனநிலை, புதுப்பிக்கப்படுகிற மனநிலை, உயிர்ப்பிக்கப்படுகிற மனநிலை, அது இந்த பாதையில நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடைசியாக அன்பானவர்களே, ரீபிரிண்ட்ல ஒரு பகுதி. இந்த நினைவு கூறுதல் அனுசரிப்பு பத்தி நாம அங்க வாசிக்கும்போது, ஒருவேளை இது போல சோர்வுற்ற நிலையில யாராவது இருந்தாங்க, மனதளவுல. தங்களுடைய பலகீனங்கள், குறைகள், பாவங்கள் நிமித்தம் சோர்வுற்றவர்களாக இருந்தா, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆனா இங்க பிரதர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பொதுவா யாராவது ஒருவரு கான்செக்ரேட்டடு மெமோரியல அனுசரிக்கல என்று கேட்டா, எதனால அனுசரிக்காம போவாங்க? சோர்ந்து இருப்பதினால தான். கரெக்ட்டா? ஆனா பிரதர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வி அர்ஜ் நாம என்ன வலியுறுத்துறோம்னா, நன் நெக்லெக்ட் திஸ் ஆனுவல் பிரிவிலேஜ் ஃபார் எனி ரீசன். வருஷம் வருஷம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்த யாருமே வந்து உதாசீனப்படுத்திறாதீங்க. ஏன்? தேர் இஸ் a ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் இன் இட்ஸ் அப்சர்வன்ஸ். இந்த பந்தியில நம்ம பங்கெடுப்பது, அதன் மூலமா நமக்கு எப்போதுமே ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இருக்கு. இஃப் யூ இன்க்ளைன் டு ஃபீல் டிஸ்கரேஜ்ட், ஒருவேள அந்த பந்தியில பங்கெடுக்காம போவதற்கு ஏதுவா சோர்வு நீங்க உணர்ந்தீங்கன்னா, அல்லது எடுக்க வேண்டிய அதாவது பங்கெடுக்க வேண்டிய விதத்துல பாத்திரத்தன்மையோட போய் பங்கெடுப்பதற்கு மனதில்லாத ஒரு சோர்வுற்ற நிலையில இருந்தா, பொதுவா அப்படி இருந்து தான் என்ன பண்ணுவோம்? பங்கெடுக்காம போவோம்ல. பிரதர் சொல்றது, "கோ பார்ட்டேக் ஆஃப் த புரோக்கன் லோaf." அப்படின்னு என்ன அழகா சொல்றாரு. நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்க சோர்ந்து போய் இருப்பது, அதை தவிர்க்கிறதுக்கான சூழல் கிடையாது. தைரியமா போயி பங்கெடுங்க. எந்த 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 மனநிலையில எந்த மனநிலைன்னா, ஆஸ்கிங் த லார்ட் ஃபார் a fresh realization of your justification and a fresh appreciation of your consecration. Be broken with him as second members of the one loaf, his church, his body. அப்படின்னா, நீங்கள் சோர்ந்து இருப்பது நிமித்தம், அந்த சோர்வின் நிமித்தம், அதைய மேற்கொள்வதற்காக நம்பிக்கையோட விசுவாசத்தோட போய் அதுல பங்கு கொள்ளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அதன் மூலமா உங்க உங்க நீதிமானாக்கப்படுதல் புதுப்பிக்கப்படும். உங்களுடைய அர்ப்பணிப்பு புதுப்பிக்கப்படுவதற்கும் தேவனிடத்துல வேண்டிய அளவுக்கு விண்ணப்பம் பண்ணி, அறிக்கை செஞ்சு, இரக்கம் பெற்று போங்க. ஏன்னா, இந்த பங்கு எடுக்கிறது மறுபடியும் நம்மை புதுப்பிக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும். கண்டிப்பா. அதனால அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய இருதயங்கள் ஏதேனும் அளவிலான சோர்வுக்குள்ள இருந்துச்சுன்னா, கண்டிப்பா தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர் என்ற நம்பிக்கையோடு நாம அதுல பங்கெடுக்க முயற்சி செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.